பேன் இண்டியன் கல்ச்சர் வந்து நம்ம தமிழ் சினிமாலையும் சரி, தமிழ், தெலுங்கு, மலையாளம் சொல்லி இந்த மாதிரி பல இந்தியாவில் இருக்க எல்லா வந்து ஸ்டேட்ஸுமே சரி, மூவி இண்டஸ்ட்ரியுமே சரி, பேன் இண்டியன் கல்ச்சர்ஸ் வந்து ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இருக்கிறப்ப வந்து இன்னைக்கு வேணால் பேன் இண்டியனில் யார் வேணால் நடிக்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடியே வந்து முன்னாடியும் சரி இப்பயும் சரி நிறைய பேர் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னென்னா பேன் இண்டியன் ஃபிலிமா இல்லை, ஹாலிவுட் லெவலுக்கு போய் நடிச்சு வந்திருக்காங்க. அது யார் என்னன்றதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். மறக்காமல் வந்து ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் ஜெம் சினிமாஸ் நேயர்களே, நான் உங்கள் விஜே ஆரோன். நம்மளோட தமிழ் ஆக்டர்ஸ், தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து எவ்வளோ பேர் வந்து ஹாலிவுட் லெவலுக்கு போய் நடிச்சிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். என்னடா நீ ஹாலிவுட்டில் நடிக்கிறதுலாம் பெரிய விஷயமானு கேட்டால், எஸ் பெரிய விஷயம் தான். இப்போ சவுத் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து பெரும்பாலும் யாருமே வந்து பெருசாக ஹாலிவுட்டில் போய் நடிச்சது கிடையாது. ஸோ அந்த வகையில் இருக்கப்போ பாலிவுட்லேயே நம்மளை பெருசாக வந்து கூப்பிட மாட்டாங்க. இப்போ நம்ம வந்து ரஜினி சாரை கூப்பிடுவாங்க, கமல் சாரை கூப்பிடுவாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குல்ல, அது வந்து அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்குமே கிடைச்சிருமான்னு கேட்டால் கிடைக்காது. இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய ஃபேன் பேஸ் வச்சிருக்க அந்தந்த ஹீரோஸ்மே சரி, ஒருத்தர் தாண்டி அந்தந்த ஹீரோஸ்மே தாண்டி யாருமே வந்து ஹாலிவுட் லெவல் போய் நடிச்சிருக்காங்கன்னு கேட்டால் கிடையாது. ஆனால் அப்படி ஒரு பக்கம் இருக்கிறப்போ வந்து ஒரு ஹீரோ, அதாவது யாருன்னா வந்து 90s வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு ஹீரோ தான் அவர். சாக்லேட் பாய்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது யாருன்னு பார்த்தா வந்து மேடி மாதவன் அவர்கள் தான். அவர் வந்து 1997 வந்து இன்ஃபென்ட்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் வந்து அவர் இன்ஸ்பெக்டராக இருப்பார். அந்த படத்தை வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. மேபி அது வந்து தப்பாகவே, இப்போ நீங்கள் கூகுளில் போய் கேட்டு ஏஐயில் போய் கேட்டாலே வந்து இது தப்பாக தான் சொல்லுது. அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பராக ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்து தான் தெரியுது அந்த படத்தில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பக்கம் இருக்கிறப்போ அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஹீரோ நடிச்சிட்டு இருக்காங்களா. இன்னொரு ஹீரோவுமே வந்து ஹாலிவுட் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே பேர் போன ஒரு ஆக்டர். இப்போ வந்து சொல்ல போனால் வந்து ஹாலிவுட்னு ஃபர்ஸ்ட் சொன்னாலே நமக்கு அந்த ஆக்டர் ஞாபகம் தான் வரும். வேறு யாருமே இல்லை, நம்மளோட நேஷனல் அவார்ட் வின்னிங் ஆக்டர் நம்மளோட தனுஷ் சார் அவர்கள் தான். அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. லைஃப் ஆஃப் ஃபக்கீர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படம் வந்து 2018 வந்து ரிலீஸ் ஆச்சு ஹாலிவுட் ரேஞ்சில். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கிரே மேன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அந்த படம் வந்து 2022 வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை பற்றி நிறைய பேர் பார்த்துட்டு தனுஷ் சாரை பர்சனலாக நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதில் வந்து பெரிய பெரிய ஆக்டர் யாருன்னா வந்து மார்வெல்ல வந்து கேப்டன் அமெரிக்கான்னு இருப்பார்ல ஒருத்தர், கிறிஸ் ஹெவன். அவர் வந்து இந்த படத்தில் வந்து லைக் தனுஷோட அப்கமிங் ஃபிலிம்ஸில் வந்து நடிக்க போகிற வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து அவரை மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் கிடையாது, ஹம்பிளான ஒரு பர்சன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க தான் சொல்லியிருக்காங்க கேட்டால் இன்னொரு ஆளும் சொல்லியிருக்காங்க. யாருன்னா வந்து அதாவது ஹாலிவுட்லேயே வந்து டிவைன் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி பேர் போன சொல்கிற யாருன்னா வந்து ஆனா டே ஆர்மஸ். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து தனுஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் ஒரு சரியான ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவர் 2 படம் தான் பண்ணியிருக்காருன்னு கேட்டால் கிடையாது. இப்போ ரீசெண்டாக இன்னொரு படமும் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஹாலிவுட்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு இருக்கு. அது யார் கூட பண்ணுறான்னு வந்து சிட்னி ஸ்வீனி, நம்மளோட கனவு கண்ணி, இந்த ஜென்ரேஷனோட கனவு கண்ணி, ஹாலிவுட் கனவு கண்ணினா வந்து சிட்னி ஸ்வீனி தான். அவங்க கூட வந்து ஒரு படமும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போகிறப்போ வந்து ஹீரோஸ் மட்டும் தான் வந்து ஹாலிவுட் ரேஞ்சில் போய் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சப்போர்ட்டிவ் ஆக்டர்ஸுமே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இருக்கிறப்போ வந்து எனக்கு பர்சனலாக இந்த ஆக்டர் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் பேச இன்ன வரைக்கும் இந்த டைலாக் வந்து செம்ம ஃபேமஸ். அந்த அளவுக்கு எப்படி சொல்கிறேன்னா ஒரு லாயலான பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது வரை மீம்லாம் வச்சு போடுவாங்க. நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதாவது விரும்பாண்டி படத்தை வந்து நாயக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் சொல்லுவார் ஒரு டைலாக்கு, நான் அன்னைக்கு கோட்டு வாசல் மிதிச்சேன், அன்னைக்கு சத்தியம் பண்ண நான் கத்தி எடுக்க மாட்டேன், அது இன்னி வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார்ல, அவர் தான் நெப்போலியன் அவர்கள் தான். அந்த படத்தில் வந்து ரொம்ப பெரிய ஃபேமஸான ஒரு டைலாக் தான். அந்த டைலாக் வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து இவர் இப்போ வந்து அப்ராட்லேயே போய் செட்டில் ஆகிட்டார். அதாவது நெப்போலியன் அவர்கள் வந்து அப்ராட்லேயே போய் செட்டில் ஆனாலுமே அவர் வந்து நிறைய ஹாலிவுட், அதாவது இப்போ இருக்க லிஸ்ட்லேயே வந்து அதிக ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் பண்ணது, சப்போர்ட்டிங் ஆக்டராக பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து நெப்போலியன் சார் தான். வந்து டெவில்ஸ் நைட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து 2019 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்மஸ் கூப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்காரு. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா வந்து 2019 டைமில் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன படம், இன்னொரு படம் பண்ணாரு பார்த்தீங்கன்னா வந்து ஒன் மோர் கூப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் 2022 ரிலீஸ் ஆச்சு. இதுதான் பண்ணியிருக்காருன்னு கேட்டால் இல்லை, இன்னொரு படமும் பண்ணியிருக்காரு. ட்ராப் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து 2024 ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியிலே வந்து அதிக ஃபிலிம்ஸ் வந்து ஹாலிவுட்காக பண்ணது, ரீப்ரசென்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட நெப்போலியன் சார் தான். அந்த வகையில் இருக்கிறப்போ வந்து நான் எனக்கே இதை பார்க்குறப்போ ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அடுத்து யாரை சொல்ல போகிற பட்சத்தில் பார்க்குறப்போ வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச அண்ட் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கும் ஒரு காமெடின்னு தான் அவர். வேறு யாருமே இல்லை, நம்ம யோகி பாபு சார் தான். அவரும் வந்து நம்ம நெப்போலியன் சார் கூட ஒரு ஹாலிவுட்டில் ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்காரு. ட்ராப் சிட்டின்னு சொல்லியிருந்தார், 2024 ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு. அந்த ட்ராப் சிட்டிலையுமே வந்து நம்ம நெப்போலியன் சார் கூட வந்து இவர் நடிச்சிருக்காரு, யோகி பாபு நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேமஸான மியூசிக் டைரக்டர் பாட்டு பாடல நடிச்சிருக்காரு. அவர் யாருன்னா வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள். நம்ம தமிழ் சினிமாலே கலக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதே ஆளு போயிட்டு அங்கேயுமே நடிச்சிருக்காரு. அந்த படம் அதே ட்ராப் சிட்டியில் தான் வந்து இவங்க 3 பேரும் ஒரே படத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து
நம்மளோட ஜிவி பிரகாஷ் சாரும் பண்ணியிருக்காரு, யோகி பாபு சாரும் பண்ணியிருக்காருன்ற பட்சத்தில் பார்க்குறப்போ வந்து இப்போ ஜென்சி கிட்ஸ்க்கு வந்து எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆச்சரியம் தான் எனக்குமே வந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்குறப்போ வந்து அடுத்தபடியாக யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட பிரகாஷ் ராஜ் சார் தான் வந்து ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு, ட்ராபிக்கல் ஹீட் அப்படின்னு சொல்லி ஒரு படம். இந்த படம் வந்து முன்னாடியே ரொம்ப வருஷம் முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் அப்போ வந்து இவர் வந்து நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து பிரகாஷ் ராஜை பார்த்தா வந்து இந்த படம் கில்லி படத்தில் ஹாய் சொல்லும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவார்ல, அப்படி இதுக்கெல்லாம் இந்த படம், அதாவது கில்லி படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ட்ராபிக்கல் ஹீட் எந்த இயரில் பண்ணாங்கன்னா 1993 பண்ணியிருந்தாரு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கிறப்போ வந்து இவர் வந்து நடிக்கலை. அதாவது நம்ம வந்து ரொம்ப தமிழ் சினிமான்னு தாண்டி இந்தியன் சினிமா, அதாவது என்சைக்ளோபீடியா ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, நம்மளோட உலக நாயகன் கமலஹாசன் சார் தான் வந்து அவர் வந்து ஒரு ஹாலிவுட் ஃபிலிமில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் நடிக்கலை. ராம்போ 3 அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் வந்து அவர் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு ஆக்டர் வந்து தன்னோட அதாவது ஈகோவை கீழே விட்டுட்டு ஒரு ஆர்டிஸ்டாக, ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக போய் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறப்போ வந்து இன்னை வரைக்கும் அது தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப பேசும் பொருளாக இருந்துட்டு இருக்கு. இந்த ராம்போ 3 எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா வந்து 1988 ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்போ யார் வேணால் சரி, யார் வேணால் வந்து பேன் இண்டியன் ஃபிலிம் பண்ணலாம், யார் வேணால் வந்து ஹாலிவுட்டில் போய் நடிக்கலாம். இதுக்கெல்லாம் விதை நான் போட்டது அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் சொல்லுவார்ல, நம்மளோட சிவாஜி சார் சொல்லுவார்ல, இதுக்கு விதை நான் போட்டது. அந்த மாதிரி வந்து இப்போ எல்லாருமே ஹாலிவுட் படத்தில் நடிக்கிறீங்களே, இதுக்கு விதை இவர் தான் போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அவரோட ஃபேனாக நான் இருக்குன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக இருக்குது. வேற யாரும் இல்லை, நம்மளோட ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் 1998 ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு, பிளட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி ஒரு படம். அந்த படத்தில் கூட வந்து அந்த ஹீரோயினே வந்து லுக்கிங் வெரி ஸ்டைலிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை வந்து ஸ்டைலாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹாலிவுட் ஆக்ட்ரஸே சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இருக்கிறப்போ வந்து நமக்கு இப்போ வந்து யார் வேணால் வந்து இவர் மேலே இவர் தோக்கடிச்சாரு, அவர் இப்படி தான் இப்போ அப்படி தான் அப்படின்னு சொல்லி ஜென்சி கிட்ஸ் நீங்கள் எவ்வளோ வேணால் கலாச்சாரமே சரி, இன்னைக்கு வந்து ஒரு ஐக்கானாக சரி, தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஐக்கானோ ஹாலிவுட் சினிமாவில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் போயிட்டு வந்து நடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது நம்ம ரஜினி சார் தான். 1988 பண்ணிட்டாரு, அதுவும் பிளட் ஸ்டோன் ஒரு படத்தில் வந்து. ஸோ இவங்க தான் வந்து யாரெல்லாம் வந்து நம்ம ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்க்காக ரீப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நம்மளோட ஜெம் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை டாடா பாபான்னு சொல்லிட்டு விடைபெறுவது உங்கள் விஜே ஆரோன்.